துளி துளியாய் கொட்டும் மழை துளியாய் என் இதயத்தில் இதயத்தை நனைத்து விட்டாய். என்ன ரித்து இங்க நிக்கிறா? கேப்போம் அவகிட்ட. ரித்து, ரித்துமா? சொல்லுங்கம்மா. என்னம்மா ரித்து இங்க இருக்க? ஆமாம்மா, உள்ள கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சரி நானும் சித்தி வீட்டை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் இப்படி வெளியில வந்தேன். நல்லா இருக்கலம்மா இங்க? அது சரி, இன்னும் வந்ததுல இருந்து பிள்ளை சாப்பிடவே இல்லை. வா முதல்ல சாப்பிட்டு வந்துட்டு அப்புறம் நீ எங்க வேணாலும் சுத்தி பார்த்துட்டு கடை. வா வா வா, முதல்ல வந்து சாப்பிடுமா. வாமா. நீங்க போங்கம்மா, நான் வரேன். அதெல்லாம் முடியாது, வந்து ஃபர்ஸ்ட் சாப்பிடு, அப்புறம் தான் நான் உன்னை விடுவேன். வா. நீங்க சொன்னா கேட்க மாட்டீங்க. சரி வாங்க போலாம். அது வா போலாம். அம்மா சுஜியை பாத்தியாம்மா வந்து? போனேம்மா. சுஜி தூங்குறாமா, காலையில சீக்கிரம் எழுந்துட்டாலாமா, அதனால தூங்கிட்டு இருக்காமா. சரி கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம்னு இருக்கேம்மா. ஆமாம்மா, நானே அப்பயே போய் பார்க்கணும்னு நினைச்சேன். சுமதி சொன்னா சுஜி தூங்கிட்டு இருக்கான்ட்டு. சரி குழந்தை தூங்கட்டுமே, அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம். சரி வாமா, நான் சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், நீ சாப்பிடுவேன் முதல்ல. சரிம்மா வாங்க போலாம். ஏட்டி அக்கா, சுஜி நம்ம மேல கோவமா இருக்க போறாடி. ஆமா ஆமா, கண்டிப்பா இருக்க போறா. அவளை நம்ம எப்ப போய் பாக்குறோம் பாத்துக்க. சமாதானம் ஆக்கிடணும்டி எப்படியாவது. சீக்கிரம் வா போலாம். ஆமா ஆமா, எல்லாம் உன்னாலதாண்டி வந்தது. நேத்தே அவளை போய் பாத்துருக்கலாம், ஆனா நீங்க பண்ணீங்க பாரு ஒரு வேலை. சரி வா போய் பாப்போம், போய் பாத்துட்டு அவளை சமாதானப்படுத்துவோம். சரிடி அக்கா, சும்மா கோச்சிக்காத. வா வா போலாம். ஐயோ போர் அடிக்குதே. இப்படியே எவ்வளவு நேரத்துக்கு தான் நம்மள இப்படியே வச்சிருக்க போறாங்கன்னு தெரியலையே. இன்னைக்கு ஒரு நாளைக்கே நமக்கு இவ்வளவு கடுப்பாகுது, இன்னும் எத்தனை நாளைக்கு இங்கேயே இருக்கணும்னு தெரியலையே. சுஜி மேடம் உள்ள வரலாமா? ஹாய் ரித்து அக்கா, வாங்கக்கா. என்ன கேட்டுட்டே நிக்கிறீங்க? வாங்க. இதோ வரேன். என்ன பண்றாங்க என் செல்ல தங்கச்சி? உங்க செல்ல தங்கச்சியை வச்சு கொடுமை பண்றாங்க அக்கா. சரி சரி செல்லம், ஃபீல் பண்ணாதீங்கன்னு. கொஞ்ச நாளைக்கு அப்படிதான் இருக்கும், அப்புறம் எல்லாமே நம்ம நார்மலா ஆயிடும். நம்ம எப்போ போல ஓடி ஆடி விளையாடலாம். சரிங்க அக்கா. ஆமா அக்கா, நீங்க எப்போ வந்தீங்க? நான் மார்னிங்கே வந்துட்டேன் சுஜி. உன்னை வந்து பார்த்தேன், நீ ரொம்ப டயர்டா தூங்கிட்டு இருந்த. சரி சித்தியும் சொன்னாங்க நீ ஏர்லி மார்னிங் எழுந்துச்சிட்டியாமே, சரி அதனால தூங்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு நான் போயிட்டேன் சுஜி. ஆமாக்கா, அம்மா சொன்னாங்க நீங்க பெரியம்மா அப்புறம் பெரியப்பா அப்புறம் பாட்டி எல்லாரும் வரீங்க அப்படின்னுட்டு. நாங்க வரோம்னு சொல்லியும் நீ தூங்கிட்ட இல்லையா? அப்படிலாம் இல்லக்கா, ரொம்ப டயர்டா இருந்துச்சு. அம்மா வேற நீ சீக்கிரம் எழுந்திரிக்கணும் சீக்கிரம் எழுந்திரிக்கணும்னு 4 o'clock எழுப்பிட்டாங்கக்கா. ஓகே ஓகே, நான் சும்மா தான் சொன்னேன் சுஜி. அப்புறம் நல்லா சாப்பிட்டியா? நல்லா சாப்பிடு. இப்போ எப்படின்னா ஹெல்த்தியான ஃபுட்ஸாக தான் எடுத்துக்கணும், அப்பதான் உனக்கு வந்து உடம்பு ஒரு நல்ல கண்டிஷன்ல இருக்கும். ஓகேவா? எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ண தெரியாது, பட் அம்மா சித்திலாம் சொல்லியிருப்பாங்க இல்லையா? ஆமாக்கா சொன்னாங்க. ஏதோ பச்சை முட்டைலாம் குடிக்கணுமா, அப்புறம் எண்ணெய்லாம் தருவாங்க, அதுவும் குடிக்கணுமா. எல்லாம் நல்லதுதான் சுஜி, எடுத்துக்கோ சரியா? அம்மா என்ன சொல்றாங்களோ அதுபடியே கேட்டுக்கோ, அப்புறம் பெரியவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி கேட்டுக்கோ சரியா? ஆமாக்கா, அப்படிதான் கேட்டுட்டு இருக்கேன். இப்போ நீங்களும் அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க பாத்தீங்களா? நம்மலாம் அப்படி இல்ல. சரி ஹெல்த்னும் போது நம்ம அதெல்லாம் கேர் பண்ணிக்கணும்ல, அதனால தான் என் செல்ல தங்கச்சிக்கு நானும் ஒரு சின்ன அட்வைஸ் கொடுத்துருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ, உள்ள வரலாமா? ஹாய் நிம்மி அக்கா, அனன்யா அக்கா, வாங்க வாங்க. என்ன சுஜி மேடம் ரொம்ப பிஸியா இருக்கீங்களோ? போங்கக்கா, உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் பேச மாட்டேன். உங்க ரெண்டு பேர்கிட்டயும் நான் டு போங்க. நிம்மி, சுஜி நம்ம கிட்ட பேச மாட்டாளாம். சரி வா வா, நம்ம ரித்து அக்கா வந்திருக்காங்க, அவங்க கூட போய் பேசலாம். ஆமாண்டி அனன்யா, அதுதான் சரி. ஹாய் ரித்து அக்கா, எப்போ வந்தீங்க? எப்படி இருக்கீங்க? ஹாய் டாம், நான் மார்னிங்கே வந்துட்டேன். உங்களெல்லாம் நினைச்சிட்டே தான் வந்தேன் நான். உங்களெல்லாம் சீக்கிரம் பார்க்கணும் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட வந்திருக்கேன். நிம்மி ரித்து அக்கா, அப்ப என்ன மறந்துட்டீங்களா? நான் யாரையும் மறக்கல அனன்யா, எல்லாரையும் ஞாபகம் வச்சுட்டு இருக்கேன், புரியுதா? அது சும்மா கேட்டேன்க்கா. அப்புறம் எப்படி இருக்கீங்க? ஆமா கதிர் என்ன வரல? கதிர் நாளைக்கு வந்துரும். நாளைக்கு ஈவினிங் தான் தண்ணி ஊத்துற ஃபங்க்ஷன், அதனால கதிரும் தாத்தாவும் நாளைக்கு ஈவினிங் வந்துருவாங்க. ஓ ஓகே ஓகேக்கா. என்கிட்ட பேசுங்க நிம்மி அக்கா, அனன்யா அக்கா. நான் உங்க மேல டூவெல்லாம் விடல, சும்மா தான் கோச்சிக்கிட்டேன். என்கிட்டயும் பேசுங்க. இப்ப வந்தியா வலிக்கு? ஆமாக்கா, பின்ன நேத்து என்ன வந்து பார்க்கறேன்னு சொன்னீங்க. அம்மா கிட்டயும் அத்தை கிட்டயும் சொல்லி விட்டுட்டு போயிட்டீங்க. நீங்க என்ன சொன்னீங்க? அனன்யா அக்காவையும் போய் கூட்டிட்டு வரேன்னு சொன்னீங்க. நேத்து நைட் போனீங்க, இன்னைக்கு ஈவினிங் தான் வந்து பாத்தீங்க என்ன. சாரி சுஜி, கொஞ்சம் வீட்ல வேலை இருந்தது, அதனால வர முடியல. அதனால இப்போ உன்னை ஸ்கூல் விட்டு வந்த உடனே உன்னை பார்க்கறத அதை ஓடி வந்துட்டோம் ரெண்டு பேரும். சரிங்கக்கா. என்ன பிள்ளைகளா எல்லாம் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா? ஒரே கூத்தும் கும்மாளமா இருக்கு. சிரிப்பு சத்தம் வெளியில வரைக்கும் கேக்குதுமா. ஆமா சித்தி, இருக்காதா? நாங்க எவ்வளவு நாள் கழிச்சு பாக்குறோம்ல. அது என்னமோ சரிதான். சரி சரி, நீங்க விளையாட்டு முகத்துல சாப்பிடாம இருக்காதீங்க. இந்தாங்க ஃபர்ஸ்ட் எல்லாரும் காஃபி எடுத்துக்கோங்க. அம்மா தாங்கல உங்க தேங்க்ஸ், நீங்களே வச்சுக்கோங்க.
இருங்க உங்களுக்கு ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். ஆமா ஆமா அத்தை காண்டாயிட்டாங்க. எல்லாரும் சேர்ந்து என்ன வச்சு செய்றீங்க அது நல்லா தெரியுது. சும்மா சித்தி ஃபன் ஃபன். சரி சரிம்மா நானும் சும்மா தான் சொன்னேன். சரி இருங்க உங்களுக்கு நான் ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரேன். சித்தி வேண்டாம் சித்தி ஸ்நாக்ஸ் எதுவும் வேண்டாம். நான் அனன்யா நிம்மி வீட்டுக்கு போயிட்டு வரேன் சித்தி ப்ளீஸ். ஐ அக்கா நீங்க எங்க வீட்டுக்கு வரீங்களா? ஆமா நிம்மி பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. அதுவும் இல்லாம நான் காலையில இருந்து வீட்லயே இருக்கேன். எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. சரி அப்படியே உங்க கூட அப்படியே வெளியில வந்த மாதிரி ஆச்சு. ஒரு சின்னதா ஒரு அவுட்டிங் போன மாதிரி ஆச்சுல. ரித்து நான் பர்மிஷன் கொடுக்க முடியாது. போய் உங்க அம்மா கிட்ட கேளு. உங்க அம்மா ஓகேன்னு சொன்னாதான் நீ போக முடியும். பாத்துக்க. எத்தே நீங்க கவலைப்படாதீங்க. அந்த அத்தை கிட்ட பேசுறது என் பொறுப்பு. நான் பேசி எப்படியாவது ரித்திகாக்காவை நான் எங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். ஆமாத்தே நாங்க 2 பேரும் பேசி கூட்டிட்டு போறோம். சரி சரி அக்கா பர்மிஷன் கொடுத்தா போயிட்டு வாங்க. எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லடா. அம்மா அப்ப நான் மட்டும் தனியா இருப்பேன்மா. நானும் போயிட்டு வரட்டா? ஏன் எல்லாரும் சிரிக்கிறீங்க? நானும் வருவேன். நீ எல்லாம் இப்போதைக்கு எங்கேயும் போக முடியாது சுஜி. வீட்ல தான் இருக்கணும். இன்னும் ஒரு 16 நாளைக்காவது நீ வீட்லயே தான் இருக்கணும். அதனால நீ வீட்ல பத்திரமா இரு. இந்த ரித்திகா அக்கா இப்ப போயிட்டு வந்துட போறா. போங்க என்ன ரொம்ப கொடுமை பண்றீங்க. சரி சித்தி நான் போய் அம்மா கிட்ட பர்மிஷன் கேக்குறேன். சரி மாரித்து. பாருங்க நிம்மி அக்கா அனன்யா அக்கா கூட ஓடிட்டாங்க. இன்னும் கொஞ்சம் விட்டு இருந்தேன்னா நானும் ஓடி தான் இருப்பேன். சரி சரி சுஜி ஃபீல் பண்ணாத. நாங்களாம் போயிட்டு உடனே வந்துடுறோம் சரியா? பாவம்ல ரித்திகா அக்கா அவங்க எப்பயோ ஒரு ஆள் தான் வந்திருக்காங்க. கூட்டிட்டு போயிட்டு சும்மா அப்படியே சுத்தி காமிச்சிட்டு உடனே வந்துடுறோம் சரியா? சரி கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். கண்டிப்பா சீக்கிரம் வந்துரும் சரியா? கவலைப்படாத. அப்புறம் என்ன அரவிந்த், எப்படி போச்சு இன்னைக்கு ஆஃபீஸ்? நான் பிடிச்சிருக்கா? என்ன மச்சான் வேலையும் கொடுத்து அது பிடிச்சிருக்கான்னு கேட்குறப்ப நீ வேற லெவல்ற மச்சான். அப்படிலாம் எனக்கு ஒன்றும் இல்லடா, சூப்பர் ஜாப்டா. ஐ லைக் திஸ் ஜாப். இது போதும்டா மச்சான். ஓகே எப்படியாவது டேக்கப் பண்ணிக்கோ ஓகேவா எல்லாத்தையும்? கண்டிப்பா மச்சான். நீ சொல்லணுமா என்ன? தெரியும் நீயே எல்லாத்தையும் பார்த்துப்பேன்ட்டு. இருந்தாலும் ஒரு வார்த்தையா சொன்னேன், வேற ஒன்றும் இல்லை மச்சான். இன்னும் எவ்வளவு தூரம் நடக்கணும்? அக்கா இன்னும் கொஞ்சம் தூரம் தான், வாங்க போயிடலாம். ஓகே. நம்மால் வராளே. காலையில இருந்து பார்க்கல. எங்கன்னா அவன் முகத்துல ஃபீலிங் இருக்கா பத்தியா? அது எப்படி இருக்கும்? என்னடா ஒரு மாமாவை மிஸ் பண்றோமே பார்க்கலையே. அதெல்லாம் இவளுக்கு இருக்காது. என்ன கார்த்திக் திடீர்னு உனக்கு நீயே பேசிக்கிற, என்னாச்சு? எனக்கு என்ன ஆச்சு, நான் என்னத்த சொல்ல. சரியில்லையே பேச்சு, என்னவா இருக்கும்? மச்சான் பார்வையும் சரியில்லையே. அங்க ஏதோ லுக்கு ஓடுது, என்னன்னு பாத்துருவோம். ஓ இதுதான் சங்கதியா? மச்சான் அவன் ஆளை பாத்துட்டான். இனி நம்ம கிட்ட பேச மாட்டான். நிம்மி அனன்யா ஓகே. இவள காலையில பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோமே, அந்த குதிரவால் மாதிரியே இருக்கு. அந்த குதிரவாலே தான். ஆமா யாரா இருக்கும்? யாருக்கு ரிலேஷனா இருக்கும்? ஆனா அனன்யாவும் நிம்மியும் கூட வராங்களே. சரி அவங்கள கேட்டா தெரியும். ஆஹா நம்ம கேட்டா என்ன தப்பா எடுத்துக்கிட்டாங்கன்னா? தப்பா எடுத்துக்கிட்ட பரவாயில்ல பாத்துக்கலாம். என்னன்னு அவளை பத்தி டீடைல்ஸ் தெரிஞ்சே ஆகணும். கண்டிப்பா கேட்கணும், கேட்டே ஆகணும். என்ன மாம்சே என்ன நினைக்கிறீங்க? இவங்கள காலையில நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தோமே. சரி நிம்மியே இவங்கள மாம்சன் கூப்பிடுறா, என்னவா இருக்கும்? நம்ம நிம்மி கிட்ட கேட்கலாமா? கேட்டா அவ எதனா தப்பா எடுத்துக்கிட்டானா? சரி கேட்டுதான் பாப்போம். ஏய் வாலு, அதை நான் கேட்கணும். நீங்க என்ன இங்க அப்படின்ட்டு நீ என்ன கேள்வி கேட்கிற? நாங்க சுஜி வீட்டுக்கு போயிட்டு திரும்பி நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் மாமா. ஓ சுஜி வீட்டுக்கு போயிட்டு இருக்கீங்களா? சரி சரி. ஆமா யாரு அவங்க? யாரு புதுசா? நம்ம கேட்கலாம்னு நினைச்சோம், ஆனா அவரே நம்மள பத்தி கேக்குறாரே. லேடிஸ் பத்தில டீடைல்ஸ் கேட்க கூடாது, ரொம்ப தப்பு மாம்சே சரியா? இத சொல்ல மாட்டா போல இருக்கே. நம்ம முதல்ல அனன்யா கிட்ட கேட்டிருக்கணும். இந்த லூஸ் கிட்ட கேட்டு தப்பா போச்சு. மரமண்ட ஒத்தையில போயிட்டு இருக்கீங்க 3 பேரும். அதனால என்ன ஏதுன்னு டீடைல்ஸ் கேட்டுக்கிறேன், வேற ஒன்றும் இல்ல. அதுக்கே நீ அப்படி முடிக்கிற. நீங்க கேட்கறத பார்த்தா அப்படி கேட்கற மாதிரியே இல்லையே மாம்சே. அவங்க வேற யாரும் இல்ல, சுஜிதாவோட அக்கா. ஓ சுஜியோட அக்காவா? சரிதான் சரிதான். என்ன மாம்சே திடீர்னு அண்டர்வாட்ச் பால் தெரியுது மூஞ்சில, ஒன்னும் சரியில்லையே. ஏய் வாலு உங்களுக்கு ரொம்ப வாய் ஆயிடுச்சு. அவங்க எதனா நினைக்க போறாங்க வாலு. சரி சரி நீங்க எங்க வீட்டுக்கு தானே போயிட்டு இருக்கீங்க, வாங்க நானும் வரேன். அது யாரு? எங்கேயோ பார்த்தா மாதிரி இருக்கே. மிஸ்டர் கார்த்திக், நாங்கெல்லாம் இங்க தான் இருக்கோம். சார் மட்டும் எங்கேயோ இருக்க மாதிரி இருக்கே. அது அது ஒன்றும் இல்ல. ஓ ஒன்றும் இல்லையா? ரொம்ப வார்த்தை தடுக்குது போல இருக்கே. தண்ணி எதனா வேணுமா? தண்ணி வேணும் தான். கொடுக்குறவங்க கொடுத்தாங்கன்னா நல்லா இருக்கும். இதுக்கப்புறம் நம்மளால எதுவும் பண்ண முடியாது. சரி வா மாம்சே நம்ம போவோம். இங்க சிலதுங்க கடலை போட வேண்டியது இருக்கு போல இருக்கு, அதுங்க போட்டுட்டு வா நம்ம போவோம். இது என்ன
இங்கேயும் இப்படி ஓடிட்டு இருக்கு. என்ன பண்ணுதுங்க இதுங்க ரெண்டும்? அக்கா, ரித்து அக்கா, அக்கா, மாம்சே, மாம்சே, யோ மாமா. ஐயோ கடவுளே, இங்க என்ன நடக்குது? அது பேர் பேரா நின்னு கண்ண பாத்துட்டு இருக்கு. ஓ காட். அக்கா, ஐயோ ரித்து அக்கா. சொல்லு நிம்மி. என்ன என்ன என்னைய கூப்பிட்ட? சீச்சி உங்களை கூப்பிடலக்கா, சும்மா நான் பைத்தியம்ல, எனக்கு நானே கூப்பிட்டுக்கிறேன்க்கா. ஓ அப்படியா நிம்மி? சரி சரி. சரி சரியா? ஐயோ அக்கா, நான் உங்களை தான்க்கா கூப்பிட்டேன். சரி சரி சரி, வா போலாம். அப்பா இப்பவாது தெரிஞ்சிங்களே போலான்னு சொல்லிட்டு, வாங்க போலாம். ஹலோ மிஸ்டர், பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் பேசி டைம் ஓட்டிடாதீங்க. கொஞ்சம் சீக்கிரமா அவளை அனுப்பி விடுங்க, சரிங்களா? தங்களின் உத்தரவுப்படியே நடந்து கொள்கிறேன் நிம்மி, சரியா? இந்த நக்கலுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. சீக்கிரமாவே அனுப்பி விடுறேங்க உங்க தங்கச்சிய. புரிஞ்சுக்கிட்டா சரிதான். என்ன மேடம் அங்கேதான் நிப்பீங்களா? பக்கத்துல வந்து பேச மாட்டீங்களோ? அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. அப்ப வர்றது பக்கத்துல வந்து நின்னு சொல்லுங்க மாமா அப்படின்னு சொல்றது. மாமாலாம் சொல்ல முடியாது. ஏய் ரவுடி, அன்னைக்குதான் சொன்னல, அது மாதிரி சொல்ல ரவுடி. நீங்க என்ன சொன்னீங்க? அன்னைக்கு தானே சொல்லணும்னு சொன்னீங்க, அதை சொல்லிட்டேன்ல, அது போதும் போங்க. என்ன ரவுடி, என்ன எப்படி பேசுற பத்தியா? மாமா பாவம்ல. நீங்களா பாவமா? நம்பிட்டேன். சரி, இப்ப மாமான்னு கூப்பிடுவியா கூப்பிட மாட்டியா? என்ன விளையாடுறீங்க? நம்ம எங்க நின்னுட்டு இருக்கோம் தெரியுதுங்களா? இங்க யாராவது போற வரவங்க நம்ம இப்படி பேசுறத பார்த்தாலே பிரச்சனை தான். இதுல வேற நான் உங்களை மாமான்னு வேற கூப்பிடணுமா? சரிம்மா, நீ கூப்பிடலனாலும் பரவாயில்ல, கொஞ்சம் பக்கத்துல தான் வந்து நின்னு பேசாமா. நீ பேசுறது காதுலயே விழல. போதுமா? போதும் போதும். சரி சரி ரவுடி, சொல்லு ரவுடி, மாமான்னு சொல்லு ரவுடி. நீங்க விளையாடுறீங்கன்னு நினைக்கிறேன். உன்கிட்ட தானே விளையாட முடியும், அதான் விளையாடுறேன். என்ன பொசுக்குன்னு டீ சொல்லிட்டீங்க? ஏய், ஏன் ரவுடிய நான் டீ சொல்லாம வேற யார் சொல்லுவா? சொல்லு. அன்னைக்கும் இப்படிதான் சொன்னீங்க. பாருங்க, எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கேன். வச்சுக்கோ, என்னையும் மனசுக்குள்ளேயே வச்சுக்கோ. ரொம்ப தான் உங்களுக்கு. சரி சரி ரவுடி. அப்புறம் காலையில இருந்து உன்னை பார்க்கல தெரியுமா ரவுடி? உனக்கு எதனா ஃபீலிங் இருக்கா இல்லையா? எனக்கும் இருந்துச்சு. நான் இப்ப வரும்போது யோசிச்சுட்டே வந்தேன், நீங்க இங்க எங்கனாவது இருக்க கூடாதான்னு. அதே மாதிரி இருந்தீங்க. வர்றா. இதெல்லாம் நல்லாவே சொல்றியே. அப்படியே கூடவே ஒரே ஒரு மாமா. சொல்லு சொல்லு சொல்லி செல்லம். நீங்க சொல் பேச்ச கேட்டது ஏது இப்ப மட்டும் கேக்குறதுக்கு? நீங்க சொல் பேச்ச கேட்டுக்க மாட்டீங்க. சரி கேட்கல, அதனால இப்ப எனக்காக சொல்லிட்டு போயிட்டு பார்க்கலாம். சரி சரி சரி, நகர்ந்து நில்லுங்க மாமா, நான் போகணும் வீட்டுக்கு. ரவுடி, உடம்புல அப்படியே ஏதோ கூஸ் பம்ஸ் ஆகுது ரவுடி. நாள்தோறும் காத்திருந்தேன், நானே தவம் இருந்தேன், உனக்காகத்தான் கண்ணே, உனக்காகத்தான். நான் கூட மனசுக்குள்ள ஆசை வளர்த்துக்கிட்ட, உன்னை பார்த்துதான் மாமா, உன்னை பார்த்துதான். அட முத்துனக்கு இருக்கும் முத்தமும் தெளிய முறையிடலாமோ? சுத்தின கண்ணல சிக்குன்னு என்ன சீரையிடலாமோ? எத்தனை நாள் இப்படி நான் எங்கிறது? பொட்டு வைத்து பூ முடிக்கும் நாள் இருக்கு. தூது வளையல அரைச்சி தொண்டையில தான் நினைச்சி, மாமா கிட்ட பேச போற மணிக்கணக்கா. துண்டாமணி விளக்க தூண்டிலிட்டு எரிய வச்சு நான் கூட பார்க்க போற நாள் கணக்கா.